அனுசரித்து அவங்களுக்கு என்னென்ன இது ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கான தீர்வை நீங்கள் செய்யுங்க. கண்ணாடி போட வேண்டியது இருக்கும் தாயாருக்கு. இப்போ தொழில் மூலயமா உங்களுக்கு ஆர்டர்லாம் நிறைய வர வேண்டியது இருக்கும், நிறைய கிடைக்கும். இது சின்ன அவங்க தொழிலுக்கு ஏற்ற ஆர்டர் என்னென்ன வர வேண்டியது இருக்கோ, ஒரு ஹோட்டலில் வந்து ஆர்டர் நிறைய வரும். ஒரு சின்ன சின்ன வீட்டிலேருந்தே தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய டைலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற ஆர்டர் நிறைய வரக்கூடும். இப்போ பெரிய பெரிய கம்பெனி கார் ஷோரூம், பைக் ஷோரூம் அப்படி வச்சுக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கும் இந்த வாட்டி வந்து நிறைய லாபம் கிடைக்கும். நிறைய வண்டி சேல்ஸ் ஆகும். அதை மாதிரி ஆர்டர்கள் நிறைய கிடைக்கக்கூடும் இந்த வருடம். ஆன்மீக பயணம் செய்வீர்கள். புதிதாக உங்களுக்கு ஞானம் பிறக்கும். சித்தன் போக்கு சிவன் போக்கு எண்ணம் கூட தோணும். ஆனால் நீங்கள் அதன்படி போகாமல் குடும்பத்தையும் ஒரு கண் பாருங்கள். கோவில் குளம் நிறைய நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க. ஆனால் நீங்கள் கோவிலுக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக நீங்கள் கோவில் தூரம் போவீங்க. நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் இருக்கும். அது மூலயமா உங்களுக்கு மன திருப்தி, மன நிம்மதி, நீங்கள் கிட்ட சாமியை போய் நின்று பார்க்கறக்கூடிய பாக்கியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய சிவாலயங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்ல நேரிடும். சக்தி வாய்ந்த கோவில்களுக்கெல்லாம் செல்வீங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போவோமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. இல்லை போகணுன்னு நினச்சிருந்தாலும் இத்தனை நாள் போக முடியாமல் தடுத்துருக்கோம். ஆனால் இனிமேட்டு இந்த 2026 உங்களுடைய எங்கெங்கே போகணுன்னு இருக்கோ அதுக்கான வழிகள்லாம் தானாகவே நடக்கும். திடீர்னு பிளான் போடுவீங்க. ஃபேமிலியோடு போவோம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை பெரிய கோவில்கள்லாம் உங்களுக்கு கிட்ட இருந்து வணங்கக்கூடிய அற்புதம் கிடைக்கும். ஒரு 100 பேர் போவாங்க, திடீர்னு வா பண்ணி இந்த பக்கம் இப்படி போப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிட்டேருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம், அதை மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் நிறைய கிடைக்கக்கூடும். சிறுநீர் பிரச்சனை வரம். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்து, ஒரு வயிற்றுலினா கூட உடனே நீங்கள் டேப்லெட்லாம் போடாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் சஜஷன் எடுத்து மாத்திரை போடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க, அதை குறைச்சிக்குங்க. ஆடம்பரமாகவும் பேசுவீங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இது இருக்குது, அது இருக்குது, நான் இதை வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், செய்கிறீங்களோ செய்யலையோ, வாங்குறீங்களோ வாங்கலையோ, இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் ஆடம்பரமாக பேசுவீங்க. அதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாயிடும். அதனால் என்ன இருக்கோ அதை யோசித்து பேசுங்க. 2026 நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. திருவலாங்காடு வடரண்யேஸ்வரரை, சிவபெருமானை வணங்கி செய்து வந்தால் இந்த 2026 வெற்றி உங்களுக்கே. நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா.